Bismillahirrahmanirrahim. Assalamualaikum. வணக்கம். குட் ஈவினிங். மேலே 24 பேட்ச் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ 2025ஆம் ஆண்டு பிறந்து ரெண்டாம் தேதி ரைட் தொடங்குவோம். மிஸ்மி கேள்வி ரைட் பாருங்க. உங்களுக்கு நடந்த பேப்பர் என்ன கையில் இருக்குது சரியா? இது ஒரு பிள்ளை இந்த பேப்பர் தான் சரியா? இப்போ 2024ஆம் ஆண்டு நடந்த பேப்பரை பற்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் பாஸ் பேப்பர் ஒரு நான் சொல்ல போனால் 20 இயர்ஸ் ஒரு 20 வருஷம் பாஸ்போரே போதும். அதுக்கான 20 வருஷத்துக்கு நான் சொல்லுவேன் 20 வருஷம் பாஸ்போரை விளங்கி படித்த ஒரு புள்ள மினிமம் 40+ எடுக்கிற பேப்பர் சரியா? இப்போ நான் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கான 40+ எடுத்தால் தான் இல்லை. ஒரு சில பிள்ளைகள் ஒரு 37, 38 அப்படி எடுத்த பிள்ளைகளும் பார்ட் ஸ்கோர் பண்ணி கெஸ்ட் பண்ணுற கையில் அப்படி செஞ்சு ஏக்கும் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்தது மற்ற ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது சரியா? ரைட். இப்போ பாருங்க, நம்ம இப்போ என்ன ஒரு பிளான் என்று சொன்னால் இந்த 50 கேள்வியில் நான் முதல் 30 வரைக்கும் வந்தேன் இந்த வீடியோவில் தான். இந்த மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த 25 பேஜ் மிடிபிஎல் மெக்கானிக்ஸில் வந்த கேள்வியில் செய்து போகும். இப்போ நான் என்ன பேப்பரை அந்த குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். பேப்பரையும் பார்த்துட்டு கேள்வி வைப்பேன் செய்யக்கூடிய ஸ்கோரப்பா இல்லை. இப்போ 24ல் வந்து ஐ திங்க் கொஸ்டின் நம்பர் 3 மூணாவது கேள்வி தமிழ் பாருங்க. மூணாவது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் பாருங்க. மூணாவது கேள்வி என்ன சொல்ல வேண்டாம். ஓர் எரிபடையின் உயர்ந்தபட்ச உயரத்தில் அதன் இயக்கப்பாடு சக்தி அதன் தொடக்க இயக்கப்பாடு சக்தியின் 4 ரைட். இந்த கேள்வியோட மெயின் பாயிண்டே அதுதான் 1/4. 1/4 அப்படின்னா உனக்கு தெரியும் ஒரு எரிபடையோ சம்திங் ஒரு போல் அறியக்கல உனக்கு தெரியும் இப்படி எரியப்படும். இது ஆரம்ப வேகம் v என்று வையும். உனக்கு தெரியும் இது தீட்டாண்டா இதை கிடையா பிரிச்சா v cos தீட்டா சரியோ? ரைட். உனக்கு தெரியும் இது அதிக புள்ளி நிலைக்குத்து வேகம் 0. பட் அதே கிடை வேகம் இருக்கும் v cos தீட்டா. அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணு, இங்க சம்பந்தப்பட போற cos. ஓகே. அவர் என்ன சொல்றாரு நஜிபாரா இங்க பாரு என்ன சொல்றாண்டா ஆரம்பத்துல இருந்த இயக்க சக்தியில ஈண்டு போடுறேன் அதோட 1/4 அதிக புள்ளியில வருது. உனக்கு தெரியும் இந்த cos தானே மாறாது. நான் சொல்ற ஐடியாவை பார் எப்படின்னு சொன்னா சொல்ற வழிகளை பார். உனக்கு தெரியும் cos 30 பெருமானம் என்னன்னு சொல்லி சொன்னா 3/2 சரியோ? cos 45 எழுதல ஃபுல்லா 1/2 தம்பி 60 டிகிரி half. இதைத்தான் வச்சுக்கல இவ்வளவு போறான் 3 ஒன்று சரி. எங்க பார் இங்க கொஸ்ற வர்க்கம் வரப்போகுது பாரு. வர்க்கம் தான் 1/4. இது இதை வரைக்கும் 1/4, இதை வரைக்கும் 1/2, இதை வரைக்கும் 3/4. பார் 1/4 ஆரம்பத்துல இருந்து 1/4 ஆகுதுண்டா வடிவா கன்ஃபார்ம் ஆச்சு 40 ரூபாய். இதில் இன்றைக்கு எந்த ஒன்று செய்யுந்தவள் 5வது உலகாண்டவர். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் இருந்ததுல 3/4 பங்கு வருதுண்டா ஆரம்பத்தில் 30 ரூபாய். என்ன வரைக்கும் வர்க்கம்ல 3 வரைக்கும் 3 2 4 சரியோ? இதே ஆரம்பத்தில் இருந்ததுல அரைவாசினா 45 டிகிரி. 45 டிகிரினால தெரியும் 1/2 என்ன 1/2. தட்ஸ் இட். அவ்வளவு 5வது. இதுக்கு சமமான ஒரு இங்கில இந்த பிரிக்க இந்த உலகாண்டு வரும். ரைட். அதே கையோட நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். இங்க பாருங்க 4வது கேள்விக்கு போறேன் பார். 4வது क्वेश्चन ஒரு தாக்க மறுதாக்க விசை ஜோடி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. ரைட். இங்க பாருங்க ஒரு தாக்க மறுதாக்க ஜோடியை பற்றிய உனக்கு தெரியும் நியூட்டனின் எத்தனாம் விதி 3ஆம் விதி. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனுமான எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. அதானே சொல்றேன் கர்ம பூமரேங் சொல்வார் பார். இந்த பார் என்ன சொல்றாண்டா ஒரு தாக்க மறுதாக்க விசை ஜோடி பற்றிய கூற்றுகள். கூற்று அவை பருமனில் சமனா இருக்கின்ற போதிலும் திசையில் எதிரானது. சரிதானா? தாக்கத்துக்கு சமனும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. இப்ப 2 பாக்ஸனா டச்ல வச்சா இவர் அங்க தள்ள இவர் அங்க தள்ளுவார். தம்பி விளக்குதா? இழுத்து பிடிக்க மாட்டார் தள்ளுவார். ப்ரொஃபஸர்லாம் பார் ரே கூட்டு சரி சரியோ? இப்ப பி கூட்டுற பார் ஒன்றை ஒன்று தொடும் பொருளின் மீது மாத்திரமே தான் இல்லை தம்பி ஒன்றை விளங்கிக்கோ. தொட்டா மட்டும் இல்ல தள்ளி நின்று அவதானிக்கலாம். இங்க பார் என்ன சொல்றேன்னு பார். இது பூமின்னு வச்சுக்கொள்ள, இதை பூமின்னு வச்சுக்கொள். இதை பூமின்னு வச்சுக்கொள். இப்ப நீ ஒரு உயரத்துல வந்து விழுகுற ஒன்றை திணிவு எம்ண்டா இந்த இடத்துல இருக்கிற இப்பு புலச்சரிவு ஜிஎண்டா உனக்கு தெரியும் ஒன்றை நிறைய எம்ஜின்னு சொல்லிப்படும். இந்த எம்ஜிங்கிற விஷயம் யார் கொடுத்த என்ன இந்த அடிக்கிற பூமிங்கிற ஒரு கோளுக்கும் இந்த அடிக்கிற மனுஷனுக்கும் இடையில சொல்லிப்பட்ட கவர்ச்சி விசை அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப இதுக்கு சமமான விஷயம் இந்த பூமியில இருந்து இருக்கு. அப்ப நீ எப்படி யோசிப்பாய்? மனுஷன் கீழே பூமியை நோக்கி போற மாதிரி பூமி மனுஷன் நோக்கி போகும். சரியோ? அது போவாது. அப்ப பார் இது ரெண்டும் தொடுதா இல்ல? ஆனா இங்க தொடுது. இங்க தொடுதா
இல்லை. ஆனா அவர் என்ன சொல்றாரு பார், ஒன்றை ஒன்று தொடும் பொருளின் மீது மாத்திரம் அந்த அண்டர் மாத்திரம் 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 தாக்குன்றது. நான் அடிக்கடி சொல்றேன், போடா பேயா சொல்லி போட்டு வெளியே போட. ஏன் இவா தொடுவதா இல்லை, ஆனா தாக்குதானே சரி. ஆனா அவர் சொல்றது பிழை. ஏன் பிள்ளைன்னு சொல்லி சொன்னா மாத்திரமே தொழிற்படு என்று சொல்றார். சொல்றோம் அடுத்த சீக்குற்றப்பா, அவை ஒரே பொருளின் மீது தாக்கு. தம்பி இப்படி என்று சொன்னா இது ஒரே பொருளாடா, இங்க பாரு எதிர் ஒன்று விலகி கொள்ளுவோம். ஒரு முக்கியமான வேர்டு ஒன்று அடிக்கடி மாறுது, விசை. இதுதானே விசை தனியாக இருக்காது. இட்ஸ் மீன் சிங்கிள் இல்லை, சோடி சோடி சோடி. விளங்குதா தம்பி? ரைட் பார். அப்ப ஒரே பொருளின் மீது தாக்குகின்ற தம்பி ஏ மட்டும் சரி. ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே ரைட். ஒரு நிமிஷம் பார். ரைட் ஒரு நிமிஷம் பார். அடுத்த வீக்கு ரைட் படியா பாருங்க. இந்த ஷார்ட் நோட் ஏதாவது விளங்கானு பார். ரைட் அடுத்த கேள்வி பார். அஞ்சாவது கேள்வியில் என்னடா ரைட் தம்பி, அஞ்சாவது கேள்வி வா. அஞ்சாவது கேள்வி இவா குற்றியாம் ஒரு குண்டாம் ஒரு போதாம் பார்ப்போமா. ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு ஒப்பமான நல்ல இந்த வேர்ட் ஒப்பமான தம்பி, ஒப்பமான கவனம் ஓனா கவனம் சரியோ. ஒப்பமான கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு மரக்கூற்றியில் ஒரு குண்டு பட்டு அதனே பயந்து கொள்ளுங்கள். ரைட் ஓகே. விவாதத்துக்கு ஆரம்பத்தில் வேகம் இருக்கும். இப்படியே போய் 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 அடுத்த வேகம் என்னையாக வேண்டாம், பூஜ்ஜியமாகும். சரியோ ரைட். அதான் சொல்ற மாதிரி வச்சுக்கொள்ளு. ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம் வலிதானது. தம்பி வலிதானதுன்னு சொல்றது செல்லுபடியானது. கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ரெண்டு வகையான உந்த காப்பு தத்துவம் இருக்கு. ஒன்று நேர்கோட்டு உந்த காப்பு தத்துவம் ஏக பரிமாணம், அடுத்தது கோண உந்த காப்பு தத்துவம். உனக்கு தெரியும் இங்க அவர் சொல்றது ஏக பரிமாண உந்த காப்பு தத்துவம். தம்பி ஏக பரிமாணம் சொன்னா அது செல்லுபடியாகணும் என்று சொன்னா அங்க புறவிசை தொழிற்படக்கூடாது. புறவிசைன்னா இது வழித்தடை ஒரு அறிவு சம்திங் லைக் தட். சரியா? எங்க அவர் என்ன சொல்லியிருக்கார், இது ஒரு ஒப்பமான என்று சொல்லிருக்கார். சோ என்ன சொல்லலாம்டா, ஒப்பமான என்று சொல்றதால புறவிசை தொழிற்படை இல்லை, அங்க வேற இல்லதானே. அப்ப ஏகபரிமாண உந்த காப்பு தத்துவம் செல்லுபடியாகும். சரிதான். பி கூற்று வாங்கும். பி கூற்று தான் நிறைவேறு கொஞ்சம் குழப்பின. அப்படியா பார் என்ன சொல்றாங்கடா, சக்தி காப்பு விதி மோதுகைக்கு வலிதானது. வலிதானது சரிதான் செல்லுபடியா. இங்க சொல்ற வேர்ட பார், சக்தி காப்பு விதி என்று சொல்றார். தம்பி உனக்கு தெரியும் சக்தி காப்பு விதின்னு சொல்றது இது செல்லுபடியாக நமக்கு தெரியும். லேசான ஒரு விஷயம், மூடிய தொகுதி ஒன்றில் மொத்த சக்தி காக்கப்படும். மொத்த சக்திங்கிறது என்ன, அது இயக்க சக்தி அழுத்த சக்தின்னு மட்டும் இல்லையே சார். அதை வெப்பமாக முடிக்கலாம், ஒளியாக முடிக்கலாம், ஒளி சத்தம் லைட்டா ஒளியா அதாவும் இருக்கலாம். இப்ப இங்க இது இயக்க சக்தி, ஒரே கிடைமட்டம் வை. அப்ப அழுத்த சக்தி மாற்றம் என்று வச்சுக்கொள்ளுமே, இயக்க சக்தி தானே. போய் 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 இதுக்குள்ள அது பூரக்குள்ள என்ன நடக்கும் வேண்டாம், ஆனா வேகம் குறையக்குல ஏற ஒரு ஆள் வாங்கும். என்ன நடக்கும், ஒன்று சத்தமா வரும், இல்லாட்டி வெப்பமா வரும், ஏற ஒன்றா வரும். அப்ப ஏதோ ஒன்று மாறுதானே, சேஞ்ச் ஆகுதானே. உனக்கு ஒரு தெளிவு எந்த ஒரு சக்தியா மாறலாம் சொல்ற மாதிரி. அப்ப சக்தி காப்பு விதி வலிதாகும் சொல்ற கூற்று சரி. நிறைய பேர் என்ன யோசிச்சா, இங்க பாருங்க, இயக்க சக்தி குறைஞ்சா ஏதோ ஒன்று மாறும், அழுத்த சக்தி மாறும். இங்க ஒரே கிடைமட்டம் வச்சுக்கொள்ளு. அப்ப அது மாற இல்லையே, அப்ப இந்த கூற்று பிளவானை என்று யோசிச்சு என்னண்டா, அது என்ன விஷயம்டா தம்பி, பொறிமுறை. அவன் இந்த வசனத்தை பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் வலிதானது கேட்டான்டா. அந்த கூற்று பிள்ளை ஏனென்று சொன்னா இங்க பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் வலிதானது இல்லை. ஏனென்றா வேற வேற ஆளக்கப்படுது, இயக்க சக்தி அழுத்த சக்தி மட்டும் இல்லை. இங்க அவனோட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கான் சக்தி காப்பு விதின்னு சொல்றதால ஒரு சக்தி இயக்க சக்தி அழுத்த சக்தி மட்டும் இல்லை, சத்தமா வெளிச்சமா வெப்பமா ஏதோ ஒரு வகைக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம். அந்த கூற்று சரி. சரியா கவனமா? ரைட். இதே பொறிமுறை சக்தி காப்பு தத்துவம் வலிதானது சொன்னா பிள்ளை. இது சரி, இந்த ஆன்சர் படி சரி. சிஏ பேர் மோதுகை காரணமாக தொகுதியின் இயக்கப்பாடு சக்தியின் ஒரு பகுதி இழக்கப்படே. இது ஒரு கேள்வியாளர் அது போய் பூரக்குள்ள வேகம் குறைந்தானே, உனக்கு தெரியும் தானே. அது சரி, அது பார்க்காம சொல்லி விட்டு வேண்டாம், பார்த்துருப்பாரு சார். அப்ப ஏபிசி ஆகிய எல்லாமே உண்மையானவை.
தம்பி இந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்து அஞ்சாவது ஆன்சர். சரியோ? ரைட். இப்போ பார் எல்லாரும் ஏழாவது கேள்வியை பிரட்டி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7 பர்மிஷன் தாரன் பாரு. கொஞ்சம் பார் ஏழாவது கேள்வியை பாருங்க தம்பி. இந்த ஏழாவது கேள்விக்கு நான் சொல்ற ஐடியா பார். அதாவது ST கிராஃப் ET கிராஃப் அது சம்பந்தப்பட்ட கேள்வி உனக்கு தெரியும். இங்க பாருங்க ஏழாவது கேள்வி இருக்கு தானே தம்பி பார். ஏழாவது கேள்வியில் என்ன விஷயம் என்று சொன்னால் இங்க பாரு ST கிராஃப்ல இருந்து தான் தம்பி VT கிராஃப் வந்து VTல இருந்து யாரு வந்து T வந்து அதுல என்ன நடக்கும். இப்ப பார் ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்கார். இட்ஸ் மீன் பாருங்க இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்கார். VT கிராஃப் வடிவா பாரா VT கிராஃப் தம்பி உனக்கு தெரியும். VT கிராஃப்ங்கிற வேக நேரம் வரை வடிவா பார் இப்படி ஒரு கிராஃப் ஒன்று நீங்க வச்சுக்கொள்ளு. இதானே கிராஃப். ஒரு பொருளின் வேகம் மாறலின் வரைவு தான் தம்பி வேகம் காவிக்கணி. நான் சொல்ற சிம்பிளா பாருங்க தம்பி. இந்த வரைவுல பாருங்க இது பிளஸ் இதுல பாருங்க இது மைனஸ். இட்ஸ் மீன் வேகம் ஒரு காவிக்கணி. அப்ப கட்டாயம் என்ன பார்க்கணும் என்றால் திசை பார்க்கணும். நான் சொல்ற உனக்கு புரியுதாண்டு பார். அடே இங்க பார் இது ஒரு ரோடு வச்சுக்கொள்ளு. இப்போ ஒரு பொருள் இவனத்திலிருந்து தனது இயக்கத்தை தொடங்கி இங்கால போகுதுன்னு சொன்னா இந்த திசை பிளஸ்னா மாறி மைனஸ். அப்ப இங்க பார் இந்த பாக்ஸ் பிளஸ் அப்படின்னா இப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? இந்த துண்ட பார் மைனஸ். மைனஸ் என்ன மாறி திரும்ப வருது. அப்ப நீ யோசிக்கிறாத S கிராஃபும் மேலுக்கும் V கிராஃப் மேலுக்கும் கீழுக்கும் வந்தமா S கிராஃப் இல்ல. வடிவ பார் சொல்லித்தார். உனக்கு தெரியும் VT கிராஃப்ல அடைப்பட்ட கவர் ஏரியா இடப்பெயர்ச்சியை தரும் வச்சுக்கொள்ள. அப்ப எது பெரிய பரப்பு உண்டாகும்? டேய் இங்க பார் இது பெரிய ஒரு பரப்பு தான். இது சின்ன ஒரு பரப்பு. அப்படின்னா என்ன போற தூரம் தான் இங்கெல்லாம் போகுதுன்னு எடுத்து இது பெரிய தூரம். மேரி வாரதப்ப மைனஸ் தானே. அப்ப இது சின்ன தூரம். அப்ப போய் வரணும். இட்ஸ் மீன் பா தம்பி இடப்பெயர்ச்சி ஃபார் எக்ஸாம்பிள் கூடி குறையணும். சரியோ? கூடி குறையணும் ஒரு ஆன்சர் சொன்னால் தம்பி இப்ப அப்படித்தானே எல்லா செட்டப்பும் இருக்கு. வடிவா யோசிச்சுக்கோ. போற தூரம் இந்த கவர் ஏரியா கூட ஆனா வாரது குறைய. அப்ப என்னண்டா இப்படி போற ஒரு திசை வார கூடி குறைதானே. இப்ப சும்மாவே நேரம் குழப்பிடா ஏதாவது வளைந்து செல்ல வரல குறையும் தானே. இந்த தூரத்தை பார்த்து இது குறை வலிக்கிற மாதிரி ரைட்டும். ரைட். இப்ப அடுத்ததப்பா அப்ப அப்படி வரல ஆன்சர் எது வரலாம்டா. ஆன்சர் பார் தம்பி. சரியா? வடிவ கன்ஃபார்மா வெட்டலாம். இங்கே வருது. செகண்ட் ஆன்சர் இடையில பூஜ்ஜியம் வராது. ஃபிஃப்த் ஆன்சரும் வராது. வாரண்ட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்டும் தேர்டும் ஃபோர்த்தும். அதுல இன்னொரு விஷயத்தை நான் தட்டுவேன் எப்படின்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரையும் தட்டலாம். எப்படின்னா பாரு இது பெரிய வரப்பு இது சின்ன ஒரு துண்டு தான். அப்ப இந்த தூரத்தை பார்க்க இந்த தூரம் நல்லா இங்க பாரு இது நல்லா கீழாயிடுது. நல்லா கீழாயிடுமா வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் கேன்சல் பண்ணு. வாரண்ட தேர்டும் ஃபோர்த்தும். அடே அதுல வடிவா விளங்கும். உனக்கு தெரியும் தம்பி என்னன்னு சொன்னா எங்க பேரா ST ல இருந்து VT வந்தன்னு சொல்றேன். இங்க பார் ST வரைபட இங்க பார் ST வரைபட படுத்துற கிரேடியன்ட் எம்மா அதுதான் யாரத்தை தரும்? வேகத்தை தரும். தம்பி இங்க பார் இதுல முதல் துண்டை மட்டும் பார். இப்ப ஆன்சர் தேர்டும் ஃபோர்த்தும் பேலன்ஸா இருக்கு. முதல் துண்டை பார் தம்பி. இங்க பார் வேகம் என்ன செய்யுது? கூடும். வேகம் கூடினா வடிவா பார் வேகம் கூடினா இங்க பார் மாடு படுத்திறன் கூடும். படுத்திறன் கூடினா படுத்திறன் கூடினா ST படுத்திறன் தானே வேகம். அப்ப வேகம் கூடுது படுத்திறன் கூடும். படுத்திறன் கூடுனா ஒரு வரைப்பு பையற்ற நோக்கி வளையணும் தம்பி. நாலாவது x அச்சை நோக்கி டர்ன் ஆகுது வராது தம்பி. மூணாவது ஆன்சர் விளங்குதா? சரியா பார். குயிக்கா ரைட். அடுத்த கேள்வி போறேன். எட்டாவது கேள்வி. பிள்ளைகள் அந்த செய்யற விஷயங்கள் விளங்கானு பாருங்க விஷயத்துல தம்பி பார். எட்டாவது கேள்வி போறேன் தம்பி. இந்த கேள்வி வந்தா நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தம்பி. சுழற்சி இயக்கத்தை கண்டா ஒன்று எழுதிக்கோ. நேர்கோட்டு இயக்கத்துல F7 ma போல சுழற்சி இயக்கத்துல டோ சமன் I alpha 7 FR
தம்பி இங்க எஃப்ஆர் கேட்கல, இவரை கேட்காது. அப்ப டோ சமன் ஐ அல்பா. பாரு டேய், ஐ எவ்வளவுன்னு தந்திரிக்கான்னு பாரு, சடத்துவ திருப்பம் பாரு, பார்த்து அப்ளை பண்ணு. 8 உனக்கு தெரியும். அல்பா அல்பான்னு என்ன? கோண ஆறுமுடுகள்னு வரலாம், கோண அமர்வுடுகள்னு வரலாம். தம்பி இங்க பாருங்க, அல்பான சேஞ்ச் தானே, ஓவர் டைம். எவ்வளவு டைம்னு சொன்னால் தம்பி இது 10 செகண்ட் சொல்றார். வடிவா பாரு, அடே அல்பானா பாரு 40ல இருந்து 20க்குண்டா. இதுல மாற்றம்ல இறுதி செய்யாரம் வந்தால் இங்க பரமன் கண்டத்தால திசை யோசிக்காது. 40ல இருந்து 20 குறைந்த வித்தியாசம் 20 விளங்கோ. -20 போடலான்னு யோசிக்காது. 5 பரமன் கட்டிக்காங்க அப்படி போட்டுறீங்க. சைவர் 8 2 16 நியூட்டன் மீட்டர். தம்பி 14 நியூட்டன் மீட்டர் ரெண்டாவது ஆன்சர் பார். விளங்குதோ பார். அடுத்த கேள்வி 12வது போ. தம்பி பாருங்க, 12வது போ. இது அழிக்கிறேன். தம்பி பாருங்க வழியா பார். இந்த ரெண்டு சொன்னா இந்த எல்லாருக்கும் ஒரு விளங்கக்கூடிய மாதிரி தான் இந்த சில விஷயங்கள் சொல்லிட்டு போறேன்னு பாருங்க. 12வது உனக்கு தெரியும். இங்க பாருங்களே, நான் சின்ன ஒரு விஷயம் சொல்லித்தார். அடே ஒரு வட்ட தட்டு தம்பி, ஒரு வட்ட தட்டு நடு, ஒரு தட்டு ஒரு ரொட்டி நடு ஒன்று வாசையில் இல்லாட்டி வேற தேடு. ஜிவார் வட்ட தட்டுல திணிவு உள்ளானந்தா, உனக்கு தெரியும் திணிவு உள்ளானந்தா. ஜிவார் டேய் ஜிவார், சரியாக இவட திணிவு மையம் எங்க இருக்கும்டா தம்பி? நடுவுல இருக்கும். சரிதானே? அந்த சென்டர் பாயிண்ட் அந்த வளத்துல சீமாய் காட்டியிருக்கார். அது விளங்க உனக்கு. இங்க பார், இதுல என்ன செய்யறான்னு சொன்னால் இங்கால இருக்கிற ஒரு துண்டை வெட்டி எடுத்தா உனக்கு தெரியும் இங்கால தெளிவு குறையுது. தம்பி உனக்கு தெரியும் இங்காலன்னு அங்காலையும் பார் விளங்கும். இங்க பார், இங்கால வெட்டி எடுத்தா தெரியுமே அங்கால நகரும் பார், இங்கால நகரும். வேறண்டா ஆன்சர் என்ன? டியும் ஈயும் வரும் பார். அதுல இன்னொரு விஷயம் டேய் இங்க பாருடா, சும்மா வெய்ய. இந்த பெரிய ஒரு வட்டத்துல இருந்து ஃபுல்லா தெளிவா கட்டா வளையவில்லை. இந்த சின்ன துண்டை வெட்டி எடுக்கிறதுல பெரிய தூரத்துக்கு மூவ் பண்ணுமா? இல்லையே, இது சின்ன தூரம் தானே மூவ் பண்ண போகுது. அப்ப ஈ இல்ல ஆன்சர், டி நாலாவது ஆன்சர். கேள்வி முடிச்சு. சரியா? இல்லாட்டி இப்படி செய்யலாம். ஒரு எக்ஸாம்பிள் வைங்க. இப்ப எக்ஸ் மீன் இது எம் தெரியும் தானே, இது எம் தெரியும் இது ஆர் தூரம் என்று சொன்னால் டே எல்லாம் செஞ்சிருக்கிறேன் பார். கேள்வி பார். ரைட், திருப்பம் எடுத்தா செஞ்சு காணும் தேவையில்லை பார். நான் சொல்ற விளங்கடுவார். பெரிய வட்டத்துல இருந்து சின்ன வட்டத்துல நகர் வட்டி எடுக்கல திணிவெடுக்கிற பக்கம் நகரும். இது சிறிய துண்டல்லோ. அப்ப என்ன செய்யணும்னா பெரிய தூரம் ஷிஃப்ட் ஆகுது, சின்ன ஒரு தூரம் டிஸ்டன்ஸ் ஆகும். சின்ன தூரம் வேண்ட ஆன்சர் டி ஆன அடுத்த பாயிண்ட் பார். ஈ கொஞ்சம் தள்ளி இருக்கு. சரியோ? என்னடா இவா அடுத்த 16வது பார் தம்பி. அப்ப ஆன்சர் வந்ததுடா, இதுக்கு வந்து 4th ஆன்சர். சரியோ? அடுத்தது தம்பி 16வது ஈஸி. பழைய பாத்ரூம்ல தான் சேஞ்ச் ஆகி போட்டுருக்கான். எல்லாமே வாஸ்துபுர பேஸ் பண்ணி தான். சரியோ தம்பி? இங்க பார் 16வது என்னன்னு சொல்லி சொன்னா தம்பி 16வது இங்க பார், இது ஒரு கனடான மேற்பரப்புன்னு தந்திருக்கார். இது 10 கிலோவாம் தம்பி. இது எத்தனைன்னு சொல்லி சொன்னால் 5 கிலோன்னு சொல்றார். நான் சொல்ற விலங்குதாண்டு பாருங்க. இங்க பார், இங்க 100 நியூட்டன் ஒரு விசையை கொடுத்தா தம்பி உனக்கு தெரியும் என்னென்றால் இந்த ரெண்டு திணிவும் டச்சில் இருக்கு. தொடுகையில் இருந்தா மறுதாக்கம். இப்ப நான் சொன்னேன், இப்ப இது இதை தள்ளும், இது அதை தள்ளும். இதை ஏ திணிவு பி திணிவுன்னு சொல்றார். அடே வடிவா இங்க பார் என்ன சொல்றான்னு பாரா. இங்க பார், ஏக்கும் பெட்டி பிக்கும் இடையே உள்ள வரதாக்க விசை 40. இது 40, இது 40. தம்பி இங்க உராய்வு உனக்கு தெரியும். இது இங்கால போனா இதுல உராய்வு இங்கால, அதே போல இதுலயும் இங்கால உராய்வு விசைக்குரிய சமன்பாடு இயங்கினாலும் மியூஆர். இல்ல சொல்றாரு பாருங்க, ஏக்கும் மேற்பரப்புக்கும் இடையிலான இயக்கவியல் உராய்வு குணகம் 0.5 என்று சொல்றார். அப்ப பாரு மியூஆர் தானே எழுதாதையா? 0.5 இதுல ஆர், இதுல ஆர் என்று செவ்வன் மரத்தாக்கம் 100 நியூட்டன் என்று சொன்னால் ஆர் சமன் 100. இந்த விசை பாதி சொல்றாரு என்ன கிடையா? மியூஆர் தானே, மியூவோட 0.5 ஆர் 100 50. இதுக்கு பார் இதான் கேள்வி, இதுல மியூ தான் கேள்வி. மியூ தர ஆர் இது 5 பார் 50 தானே, 50 அங்க 50. அப்ப 50 மியூ. மியூவை காணும். தம்பி என்ன செய்யண்டால் முதலாவது தோணாண்ட தொகுதிக்கு F சமன் MA பாவி. தொகுதிக்கு F சமன் MA பாவிக்க சொன்னால் படிவ இங்க பார், நான் வலம் நோக்கி பாவிக்க எழுதல. F சமன் MA F என்ன விசை இல்ல, விலை விசை. நான் வலம் நோக்கி பாவி. அப்ப எங்கால இருக்கு, அப்ப சக 100 விளங்கும் நினைக்கிறேன்.
சரியோ? இங்க பாரு அடுத்தது என்ன? இது இங்கால அடிக்கு சய 50 சரிதானே? சரியா? இதுவும் இங்கால அடிக்கு சய 50 மியூ சரியோ? சமன் மியூ அது வர நினைக்கிறாங்க சரியா? m into a m என்ன தொகுதிக்கு தானே பாய் தோணா 10 மஞ்சு 15 தர a இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க இங்க ரெண்டு சரியா பாருங்க இட்ஸ் மீன் மியூ a சிம்பிள் ஆர் ஐடியா சொல்றேன் பாரு இது a ஆர் முடினா அதுவும் a ஆர் முடியும் என்ன தொகுதி சமம் தானே ஆனா இங்க மியூ அம்புள் அப்ப இது தனியா உடைய இத தனியா உடைச்சா இல்லால் இவர்ல தாக்குற விசைகளுக்கு அதாவது a திணிவுக்கு f சமன் m a நீ வலம் நோக்கி பாவிச்சால் தம்பி பாரு இங்கால 100 இங்கால 50 இங்கால 40 விலங்கல இங்கால 100 இங்கால 50 இங்கால 40 நீ வலம் நோக்கி அப்ப வலம் நோக்கி 100 இடம் நோக்கி 50 40 90 கழிச்சா 10 பபாயில் எழுதியது சமன் m a தானே m எத்தனை 10 ஆறு முடுகள் a அப்ப சுருக்கி விட்டா ஆறு முடுகள் வருமானம் ஒண்டண்டா இந்த ஒண்டை கொண்ட இங்க போட்டா 15 தம்பி 100ல இருந்து 50 போனா 50 அந்த 35 வந்து இங்க ஹரி போட்டு அமல விட்டு போட்டா 35 சமன் 50 மீ வேண்டா இத தூக்கி தசத்தை வச்சா 3.5 இங்க 5ண்டா 0.7 ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சு கேள்வி பார் விளங்கடா பார் இவனுக்கு என்ன நினைச்சீங்கடா ஒரு ரெண்டு புள்ளி டென்ஷன் ஆயிக்கணும்டா இந்த பழைய கலியில தொகுதிக்கு எஸ்எம் என்ன ஓடக்கல இங்க உண்டா ஒன்று வந்துருக்கு அப்பயப்படாதா இதை தனி உடைச்சு பார்த்தா சரியானே நான் அதால தான் இதை செஞ்சு விடுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சு விடாது போயிருப்பேன் தம்பி எப்படி செஞ்சாலும் இதுதான் நம்மளுக்கு விஷயம் முடிஞ்சா சரி கேள்வி பார் அடுத்த வேலையை போ சரியோ பார் விளங்குனர் தம்பி 16க்கு பிறகு அடுத்த கேள்வி வந்திருக்கி 30வது கேள்விக்கு வா தம்பி 30வது கேள்வி அடிக்கிறேன் கடைசி கேள்வி இதுல நான் 30 இந்த வீடியோல அப்லோட் பண்ணுவேன் பார்த்துட்டு அடுத்த வீடியோல போடுறோம் கடைசியா போட்டா அந்த லாங்கா பேசுற வீடியோ அதான் அப்படி போடுறோம் சரியா பாருங்க 30 கேள்வி போ தம்பி 30வது கேள்வியை பாருங்க இது பாரு நான் கொஞ்சம் பாரா ஆன்சரை எழுதி போட்டு கேள்வி செய்து காட்ட நான் விளங்காண்டு பாரா 30வது ஆன்சரை கொஞ்சம் எழுதுறேன் 30வது கேள்வியில ஆன்சரை கொஞ்சம் எழுதுறேன் ஃபர்ஸ்ட் ஆன்சர் தம்பி ரோ ஓவர் பீட்டா இன்டு h ஆம் தம்பி செகண்ட் ஆன்சர் தம்பி பீட்டா ஓவர் ரோ இன்டு h ஆம் தேர்ட் ஆன்சர் தம்பி 1 plus rho over beta into h ஆம் தம்பி fourth ஆன்சர் 1 minus beta over rho into holden h ஆம் அஞ்சாவது fifth ஆன்சர் rho over beta minus 1 into h ஆம் சரி கேள்வியை பார்ப்போம் அடர்த்தி பீட்டாவை உடைய ஒரு திரவியத்தினாலான ஒரு சிறிய திண்மக்கோளம் ஒரு தொட்டியிலுள்ள நீரின் மேற்பரப்பு கீழே ஒரு ஆழம் h ஓய்விலிருந்து விடுவிக்கப்படுது தம்பிங்க பாரு ஒரு தொட்டி இந்த தொட்டியில மேற்பரப்பு இதை வச்சுக்கொள்ள மேற்பரப்புல இருந்து எவ்வளவு ஹைட்ல h உயரத்துல ஓய்விலிருந்து விடுவிக்கப்பட்டா தம்பி உனக்கு தெரியுற ஆரம்ப வேகம் 0 இங்க பாரு மோடா வச்சுக்கோ இட நிறைய இது எம்டி உண்டா இட நிறைய கீழே இது திரவத்துக்குள்ளடா திரவத்துல நான் மேல் நோக்கி என்ன மேலுது உனக்கு தெரியும் ஒரு வசனம் எடுத்தாரா இங்க பாரு தம்பி வசனம் சொல்லணும் சொல்றார் ரோ பெரிது பீட்டா இட்ஸ் மீன் இந்த பொருள் இந்த திணிவோட அடர்த்தியப்பாக எதை அடர்த்தி பெருசுனா மேலுதைப்பு கூட அப்ப இது மேல் நோக்கி ஆரம்பிடுவ போகுது விளங்குதோ அப்ப இதுக்கு இந்த திணிவுக்கு f சமன் m போட எழுதுறதால பாரு u minus mg சமன் m into a விளங்குதா விளங்குதோ u ண்டா என்ன மேலுதைப்புனா என்ன அமிர்துள்ளால ஃபுல்லா வந்துறீங்க இந்த திணிவை நான் வீண்டெடுத்தா வீண்டும் எந்த திரவமான இடத்தில் ரோ இன்டு g மைனஸ் mg mg அந்த பொருள் நிறை அடை அந்த பொருள் அடர்த்தி பீட்டா சமன் பார் என்ன பீட்டா நிலைய திணிவின் கீழ் கனவளவு அப்ப திணிவுக்கு பதிலா v இன்டு ரோ சாரி v இன்டு இது என்ன பீட்டாடா பீட்டா இன்டு g சமன் m க்கு பதிலா என்னடா v இன்டு பீட்டா இன்டு a இங்க பார் v கேன்சல் இங்க பார் இப்ப பார் இந்த பீட்டால வெச்சிட்டா ரோ ஓவர் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல் பண்ணா 1 இன்டு g சரியோ விளையாடா இதான் எதுக்கு சமனா இருக்கு a க்கு சமனா இருக்கு தம்பி நான் ஒரு ஐடியா சொல்றேன் இப்படி எல்லாம் நான் கேள்வி செய்ய மாட்டேன் நான் என்ன விடைக்கும் போகவில்லை இப்படி எல்லாம் செய்ய சொல்றேன் நான் சொல்ற விளங்கான்னு பாரு இவா டேய் இவ்வளவு தான் எம்ஜி கழிப்பட போகுது இவ்வளவு இந்த எம்ஜி கழிப்பட ஏதோ ஒன்று சம்திங் இட்ஸ் மீன்
எது பெருசு யூ யூ குடியது பெருசுன்னா ரோ பெருசு அப்ப ரோவுல இருந்து பாரா பாரா யார் கழிவிட போகுது யார் கழிவிட பீட்டா பீட்டானா எம்ஜி தானே சமன் பீட்டா தானே பீட்டா இன்டு ஏ சும்மா நான் விட இதை எதுவும் போடல இது போய் பிரிவினக்காக ரோ ஓவர் பீட்டா ரோ ஓவர் பீட்டா மைனஸ் சம்திங் 1 அப்பா ஏதோ கழிவுனாலும் நீ பலாயமா வரணுமா மோலா சரி வட்டி இது கூட்டுப்படுது படா பேர் 4 5 இங்க பாரு டேய் மேல ரோ வரணும் இங்க மேல பீட்டா ஓடா ஓடா பட சரி அஞ்சாவது கேள்வி சந்திக்கும்